ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுண்டக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த சுண்டக்காய் எங்கள் வீட்டு செடியிலே முளைச்சிது. இது ரொம்ப ஹெல்த்தி, நல்லா நோய் எதிர்ப்பு சக்தியெலாம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். மென்ஸ்ட்ரேஷன் பிரச்சனை எல்லாம் கேர்ள்ஸுக்கெலாம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு நல்லா போட்டு நசுக்கிக்கோங்க. நசுக்கிறப்ப அதுக்கு இருக்கிற விதையெல்லாம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறமா தண்ணியில் போட்டு கழுவிக்கோங்க. நம்ம அந்த விதையோடு சாப்பிட்டா கசப்பாக இருக்கும். அந்த விதையை வெளியே எடுத்துருங்க. இந்த மாதிரி க்ளீனாக எல்லாம் வெளியே எடுத்துகிட்டு கழுவி ஓரமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், கடுகுலாம் பொரிஞ்சோடனே சீரகம், வெந்தயம், புளிக்குழம்புனாவே நம்ம வெந்தயம் சேர்த்துக்கணும். அதை நம்ம குளிச்சு நமக்கு தரும். வெந்தயம், அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, இது போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். தக்காளி இந்த மாதிரி பாக்ஸ்